முதல்வரின் பிறந்த தினம் என்ஆர் 75 பவள விழா மலர் வெளியீடு. முதல்வர் ரங்கசாமி பிறந்த தினம் அமைச்சர்கள், சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து. புதுவை கடற்கரையில் ஆடி அமாவாசை தீர்த்தவாரி பிரசித்தி பெற்ற சுவாமிகளின் உற்சவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் 75 பவள விழா மலர் வெளியிடப்பட்டது. முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாள் விழா கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நேற்று மாலை கொண்டாடப்பட்டது. கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் இனிப்பு வழங்கினார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி குறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொகுத்துள்ள புத்தகமான மக்கள் முதல்வர் என்ஆர் 75 பவள விழா என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தை கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சபாபதி வெளியிட முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவக்ஷலம் பெற்றுக்கொண்டார். இந்த புத்தகத்தில் ரங்கசாமியின் சிறு வயது நிகழ்வுகள், அவரது குடும்பத்தினர், சமூக சேவை, மக்களின் பணி, அரசியல் பிரவேசம், புதிய கட்சி துவக்கம், அமைச்சராக, முதல்வராக அவர் செய்த சேவைகள், முக்கியமான நலத்திட்டங்கள் உள்ளிட்ட விவரங்கள் நேர்த்தியாக லட்சுமி நாராயணனால் தொகுக்கப்பட்டுள்ளது. விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ஆறுமுகம், பாஸ்கர், கட்சியின் செயலாளர் ஜெயபால், சிறப்பு அழைப்பாளர் நந்தா, ஜெயஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அமைச்சர்கள், சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவரது இல்லத்தில் இன்று அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன், லட்சுமிகாந்தன், பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பிரசித்தி பெற்ற சுவாமிகளின் உற்சவர்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுவை கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சிவன், பெருமாள் சுவாமிகள் ஒன்றாக கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். குறிப்பாக லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர பம்பரேஸ்வரர் கோவில், மணக்குள விநாயகர், காமாட்சி அம்மன், சுந்தர விநாயகர் கோவில், கௌஷிக பாலசுப்பிரமணியர், தண்டுமுத்து மாரியம்மன், வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலுக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் அங்கு திரளாக சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி சங்கராபரணி தென்பெண்ணை ஆற்று கடற்கரையோரங்களில் நடைபெற்றது. இதிலும் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் கடற்கரை மற்றும் ஆற்று கரையோரங்களில் அதிகளவு கூடுவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பிரான்ஸ் நாட்டின் திருவள்ளுவர் மற்றும் காந்தி சிலை அமைத்த குழுவினருக்கு புதுவை தமிழ்ச் சங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. செவாலியை தமிழ் மாமணி ராச வெங்கடேசனார் அறக்கட்டளை சார்பில் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் பிரான்ஸ் நாட்டில் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் தெய்வ புலவர் திருவள்ளுவருக்கு முழு உருவச் சிலை அமைத்த ஒரையாள் தமிழ் கலாச்சார மன்ற தலைவர் இலங்கை வேந்தன் பாண்டுரங்கன், சிலையை உருவாக்கிய பத்மஸ்ரீ முனுசாமி, ஒருங்கிணைப்பாளர் குணவதி மைந்தன் மற்றும் தமிழ் மக்களால் மன்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஆறுமுகம் பெருமாள் வரவேற்புரை நிகழ்த்தினார். செயலாளர் முனைவர் பூங்குழலி பெருமாள் நோக்கு உரையாற்றினார். புதுவை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் தலைமை தாங்கி சங்க உறுப்பினர்களை வாழ்த்து பேசினார். தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்து முன்னிலை உரை நிகழ்த்தினார். பிரான்ஸ் தேசத்திலிருந்து வருகை தந்திருந்த தமிழ் கலாச்சார மன்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டும் நினைவு பரிசும் வழங்கிய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து சிறப்புரை வழங்கினார். 20ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் சீர்வலர் சிவஞான பாலசுவாமிகள் ஆசி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி ஜெனிஃபருக்கு 2000 ரூபாய் பரிசு அளிக்கப்பட்டது. சிவாலி ராச வெங்கடேசனின் கொள்ளுப்பேர்த்தி ஸ்ரீநிதி திருக்குறள் கூறினார்.
விழாவில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த பாரிஸ் பார்த்தசாரதி, வள்ளலார் சங்க தலைவர் ஜெயபாலம் கிருஷ்ணன் மற்றும் ஆசிரியர்கள் மோகன்தாஸ், கவிதை வானில் கலாவசு, மருத்துவர் கலைவேந்தன், கவிதை கணேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சக்தி சிந்து கோகுலக்கண்ணன் நன்றியுரை வழங்க நற்றமிழ் நாவரசி பூங்குழலி பெருமாள் திருக்குறள் உரை வழங்கி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் புதுவை மற்றும் பிரான்சிலிருந்து பல்வேறு தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு கெட்டப்புகளில் பேனர்களை வைத்து அசத்தியுள்ளனர். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் பல்வேறு விதமான கெட்டப்புகளில் முதலமைச்சர் ரங்கசாமியை சித்தரித்து பேனர்கள் வைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமியை சித்தரித்து புதுவை வழுதாவூர் சாலை, கோரிமேடு சாலை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமியை சிவன், வீர சிவாஜி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா மற்றும் இந்தியன் தாத்தா, கங்குவா, படையப்பா, கல்கி என பல அவதாரங்களில் அவருக்கு பேனர் வைத்துள்ளனர். புதுவையில் பேனர் தடை சட்டம் அமலில் இருந்தும் இதுபோன்ற பேனர்கள் வைத்துள்ளது போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பவள விழாவையொட்டி அவரது சாதனைகள் பெரிய டிஜிட்டல் திரையில் புதுச்சேரி முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. புதுவை முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாள் விழா இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அவர் செய்த சாதனைகளை பெரிய டிஜிட்டல் துறை மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் முக்கிய இடங்களில் ஒளிபரப்பப்பட்டது. இத்துவக்க விழாவில் இசிஆரில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, முன்னாள் சபாநாயகர் சபாபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கோபால், சக்திவேல் மற்றும் கழக தோழர்கள் ராஜா, மோரிஸ், செந்தில் ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு சாரம் சுப்பிரமணியர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு சாரம் காமராஜ் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் முதல்வரின் தீவிர விசுவாசி தணிகைவேல் என்கின்ற குமார் புதுவை முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சமையலுக்கு தேவைப்படும் சமையல் பாத்திரங்கள் ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள பொருட்களை தணிகைவேல் என்கின்ற குமார் தன் சொந்த செலவில் கோவில் நிர்வாகத்திற்கு வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால், வன்னியர் வளர்ச்சி பாதுகாப்பு இயக்க தலைவர் செந்தில் கவுண்டர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பிராணிகள் நலன் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் இணைந்து நடத்திய கால்நடை மருத்துவ முகாமில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்று பரிசு வழங்கினார். புதுவை பிராணிகள் நலன் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் இணைந்து நடத்திய கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் கால்நடை கண்காட்சி முகாம் வில்லியனூர் உத்தரவாகினிப்பேட் அம்பேத்கர் நகர் திடலில் நடைபெற்றது. இந்த கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு கால்நடை கண்காட்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கால்நடை உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கினார். ஆறுதல் பரிசாக கலந்து கொண்ட அனைத்து கால்நடை விவசாயிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை, சத்து மாவு, சத்து கரைசல் ஆகியவைகளை அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. புதுவையின் புதிய ஆளுநர் கைலாசநாதனின் பதவியேற்பு விழா வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு புதிய ஆளுநர்களை நியமித்தார். அதன்படி குஜராத்தில் 2013-14 வரை அப்பொழுதைய முதல்வர் நரேந்திர மோடியின் முதன்மை செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாஷ்நாதன் புதுவையின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் புதுவையின் துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்த CP ராதாகிருஷ்ணன்
மகாராஷ்டிர மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் புதுவை ஆளுநராக கைலாசநாதர் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுவை ராஜ்நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதன்முறையாக PPL T20 கிரிக்கெட் போட்டி நாளை துவங்க உள்ள நிலையில் வில்லியனூர் மோகித் அணிக்கான சீருடை மற்றும் அணிக்கான பாடல்கள் அறிமுக விழா நடைபெற்றது. புதுவையில் கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுச்சேரி சிக்கம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த T20 கிரிக்கெட் போட்டிகள் காரைக்கால் வாரியர், ஏனாம் ராயல்ஸ், மாஹே மஹேலா ஸ்ட்ரைக்கர்ஸ், டிராப்டவுட் ஒயிட் டவுன் ஜெயின்ஸ், வில்லியனூர் மோகித் கிங்ஸ், ஊசுடு அக்கார்ட் வாரியர்ஸ் என 6 அணிகளை சேர்ந்த 120 வீரர்கள் பங்கேற்கின்றனர். புதுவையில் முதன்முறையாக கிரிக்கெட் T20 கிரிக்கெட் போட்டி பரிசு தொகை இல்லா கிரிக்கெட் போட்டியாக நடைபெறுகிறது. வெற்றி பெறும் அணிக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இளைஞர்களை கவரும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வில்லியனூர் மோகித் அணி சார்பில் வீரர்களுக்கான சீருடைகள் அறிமுக விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அணி உரிமையாளர், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பங்கேற்று வீரர்களின் சீருடை, விளையாட்டு உபகரணங்கள், இலவச டிக்கெட் மற்றும் மோகித் அணிக்கான பிரத்யேக பாடல்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு திரையிடப்பட்டது. மேலும் ரசிகர்கள் அதிக அளவில் பங்கேற்பதற்காக இலவச டிக்கெட்டுகள் வழங்கப்படுகிறது. கிரிக்கெட் ரசிகர்கள் வீரர்கள் அடிக்கும் பந்தை கேட்ச் பிடித்தால் அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டி முதன்முறையாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுவையின் முதலமைச்சருமான ரங்கசாமியின் பிறந்த நாள் விழாவை நேற்றிரவு மறைமலையடிகள் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பாதாள பொன்னியம்மன் ஆலயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு புடவைகளும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ஜவஹர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணியினர், மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் அப்பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட தட்சிணாமூர்த்தி நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இந்த ஆண்டு ஆடி திருவிழா மிகவும் முயற்சியாக நடைபெற்றது. முன்னதாக ஆடி வெள்ளிக்கிழமை அன்று கரகம் வீதி உலா நடைபெற்று அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முத்துமாரி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் மற்றும் மஞ்சள் நீர் விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் தட்சிணாமூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தில் இருந்த அம்மனை வழிபட்டு சென்றனர். வில்லியனூரில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை ஆலயத்தில் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் பிரான்சிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கலப்பது வழக்கம். இந்த புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் பலவிதமான கண் நோய்கள், தோல் வியாதிகள், உடல் நோய்களிலிருந்து குணமாகி வருவதாகவும் வில்லியனூர் மாதா ஆலய குளத்தை தொடர்ச்சியாக 7 சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் ஐதீகம். இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய குளத்தில் இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கெபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பின்னல் வயநாடு நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆணையர் அந்தோனிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம், மகா தீபாரதனை நடைபெற்றது.
புதுவை குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனை காட்டப்பட்டது. ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா ஆன்லைன் லலிதாம்பிகை சஹஸ்ரநாம பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது இல்லத்தில் முதலமைச்சரை சந்தித்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், கலைமாமணி குமரன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழாவையொட்டி இன்று கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து புதுவை அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார், கலைமாமணி குமரன் ஆகியோர் முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேர் வீதி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்பு ஊரணி பொங்கல் நடைபெற்றது. பின்பு அதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு தேரோட்டத்தை துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக விழா குழுவினர் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முருங்கப்பாக்கம் அங்காளம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதியன்று சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம். இதில் நேற்று ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஆலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கரகம் ஜோடிக்கப்பட்டு ஆலய பிரகாரம் வலம் வந்து தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டிகளை ஏந்தி ஆலயத்தினை வலம் வந்து தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சுமங்கலி பூஜை விழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் உடனுரை பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு சுமங்கலி பூஜை விழா நடைபெற்றது. இதில் மாலை கணபதி ஹோம பூஜையும் மகா அபிஷேகமும் நடைபெற்று ஸ்ரீ சக்கரஹோமமும் நடைபெற்றது. தொடர்ந்து சுமங்கலி பெண்களுக்கு ஆலயத்தில் பாத பூஜையும் கன்னிகா வந்தன பூஜையும் பெண்களின் திருக்கரங்களால் அம்மனுக்கு பால அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு சுமங்கலி பிரசாத பொருட்களும் வழங்கப்பட்டது. காமராஜர் மக்கள் சேவை இயக்க சார்பில் அமாவாசையை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கும் காமராஜர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் அமாவாசையை முன்னிட்டு கன்னியம்மாள் நினைவாக 37வது மாத அன்னதான நிகழ்ச்சி காமராஜர் மக்கள் சேவை இயக்க தலைவர் வழக்கறிஞர் ரவி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இயக்கத்தின் கௌரவ தலைவர் பூவ ராகவன், துணைத் தலைவர் தேவராசு, செயலாளர் சக்திவேல், கோபு, பொருளாளர் முத்து மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6470 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 87 ரூபாய். முதல்வரின் பிறந்த தினம் என்ஆர் 75 பவள விழா மலர் வெளியீடு. முதல்வர் ரங்கசாமி பிறந்த தினம் அமைச்சர்கள், சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து. புதுவை கடற்கரையில் ஆடி அமாவாசை தீர்த்தவாரி பிரசித்தி பெற்ற சுவாமிகளின் உற்சவர்கள் பங்கேற்பு.
புதுவையில் முதன்முறையாக பிபிஎல் T20 கிரிக்கெட் போட்டி அணிக்கான சீருடை பாடல்கள் அறிமுக விழா. முதல்வர் பிறந்த நாளையொட்டி உப்பளம் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவி முதல்வர் துவக்கி வைப்பு.